पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கிறேன். மரீச்சைர்தமனோஹம்சः சுபர்ணோ புஜகோத்தமः ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாபः பிரஜாபதிः அம்ருத்யோः சர்வதிக்சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः अजो दुर्मर्शन शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रक्वी वाचस्पतिरुदारधीः अग्रनीर्ग्रामनीर्श्रीमान् न्यायो नेता समीरिणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपाद आवर्तनो निवृत्तात्मा संवृतः संभ्रमर्दनः अगः संवर्तको वह्निः अनिलो धरणीधरः. பார்த்துட்டு இருக்கிறது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 25வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. 25வது ஸ்லோகத்துல நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா அகக சம்வர்த்தகா அப்படின்ற வரைக்கும் வந்திருக்கோம். அகக சம்வர்த்தகா அப்படின்னா பகலை நடத்துகின்றவர். அககன பகல், அகர்ன பகல்னு அர்த்தம். டே. இந்த டேவை ரன் பண்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். அதனால பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பகவான் சூரிய ரூபத்துல இருக்கார், விராட் ரூபத்துல இருக்கார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அகக சம்வர்த்தகா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். பகவானுக்கு பேர் சூரிய வடிவில் இருப்பவர். சிம்பிள், சூரிய வடிவில் இருப்பவர். அப்ப சூரியனை பாத்தீங்கன்னா பகவானா பாவிக்கிறார். இதுக்கப்புறம் அக்னிஹி அப்படின்னு அடுத்த நாமம் இருக்கு. 233வது நாமம் இன்னைக்கு பாட்டம். வன்னிஹி அப்படின்னு ஆரம்பிக்குது. வன்னினா என்ன சுவாமினா அக்னிக்கு இன்னொரு பேர் வஹ்னி. வஹ்னி இஹ் சைலண்ட்ல போட்டு வன்னிஹி அப்படின்னு சொல்லுவோம். வஹ்னிஹின்னு சொல்லணும், ஆனா இஹ் சைலண்ட் ஆயிடும். வன்னிஹி அக்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா வன்னின்னு சொல்லலாம். அப்ப அக்னியா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நேத்தே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர உபாசனை பண்ணும்போது முக்கியமானது சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் மேல இருக்கார். அவர் தான் பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷத்துல இதுல சொர்க்கத்துல நித்திய பிரகாசமா இருக்கார் சூரியன். அஸ்தமனம் அதே மாதிரி உதயம் அதெல்லாம் சொர்க்கத்துல இல்லை. அதே அந்தரிக்ஷத்துல அதே சூரியன் வரும்போது என்னவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசமா இருந்தவர் டைல்யூஷன் ஃபார்முக்கு வரும்போது வாயுவா ஆகிறார். அதே பகவான் பாத்தீங்கன்னா வாயுவா இருந்தவர் இந்த பூமிக்கு வரும்போது இன்னும் டைல்யூஷன் ஃபார்ம்ல ஆகும்போது அக்னியா ஆகிறார். சூரியன் அப்படின்னா பிரகாசம். சூரியன்ல என்னென்னலாம் இருக்கு? சூரியன்ல பிரகாசம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் வாயுவோட சோர்ஸ்ன்னு சொல்லுது. சமஷ்டி பிராணக அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப வாயு இருக்கு, அதுக்கப்புறம் அக்னி இருக்கு. நம்ம எதை ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் தெரியுது நமக்கு. அதே நேரத்துல எது தெரியுது? அக்னி, சூடு தெரியுது. ஆனா கூட பாத்தீங்கன்னா வாயுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சூரியனோட சோர்ஸ்ல இருந்து தான் வெளில வருது. அப்ப பகவான் தான் சூரியனா இருக்கார், பகவான் தான் வாயுவா இருக்கார், பகவான் தான் அக்னியா இருக்கார். இந்த பிரகாசம் எங்க இருக்குன்னா ஆத்தியாத்மிகத்துல சொல்லும் போது நமக்குள்ளார சூரிய பிரகாசம் எது? கான்சியஸ்னஸ். சூரியனா பாத்தீங்கன்னா நித்தியமா பிரகாசமா இருக்கார். கான்சியஸ்னஸா பகவான் உள்ள இருக்கார். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம் வெளியில, ஆத்தியாத்மிகம் இந்த தேகத்துல பார்க்கணும். சூரியனா பகவான் உள்ளுக்குள்ளார கான்சியஸ்னஸா இருக்கார். அவரே டைலூஷன் ஃபார்ம் ஆகும்போது பாத்தீங்கன்னா வாயு ஆகிறார், பிராணவாயுவா இருக்கார். அவரே பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா அக்னியா. உடம்ப தொட்டு பார்த்தா சூடுதா? சூடு இருக்குன்னா பிராணன் இருக்கணுமா? பிராணன் இருக்கு அப்படின்னா கான்சியஸ்னஸ் இருக்கணுமா? அப்ப கான்சியஸ்னஸா பகவான் இருக்கார், வாயுவா பிராணவாயுவா பகவான் இருக்கார். அதே நேரத்துல உடம்போட சூடா பாத்தீங்கன்னா பகவான் இருக்கின்றார். இதுதான் வெளியில பாக்குறது. அப்ப கரெக்டா வந்துருச்சு பாருங்க. அகசம்வர்த்தகா அப்படின்றது சூரியனை குறிக்குது. அதுக்கப்புறம் வன்னிகி அப்படின்றது ஸ்தூலமா இருக்கிறது விராட்டுன்னு பேரு.
இந்த சூரியன்றது வந்து ஈஸ்வரன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வன்னின்றது வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்னு எடுக்கணும். அப்புறம் வேற ஒண்ணு விட்டுட்டீங்களே சுவாமி, இரண்ய கர்ப்பர் எங்க போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாமமே 236வது நாமம் வந்துருது. இந்த வித்யால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா வன்னிகி அப்படின்னும் போது விராட் ரூபத்துல ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னா ஆகவனீய அக்னி அப்படின்னு, நான் வந்து ஆகவனீய அக்னியா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனைன்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, பிரசித்தமான உபனிஷத். இன்னைக்கு காலையில கூட நம்ம வந்து பிரிச்சு பார்க்க போறோம் தெரியுங்களா. உபாசனைய ஈஸ்வர உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, விராட் உபாசனைன்னு 3ஆ பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லும் போது சொல்றார், அந்த வாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் பகவானோட இதுல. அந்த அக்னி என்ன அக்னினா ஆகவனீய அக்னின்னு பேர். விராட் உபாசனையில பகவான் ஆகவனீய அக்னியாக இருக்கிறார் என்று உபாசிக்கணும். ஆகவனீய அக்னின்னு என்ன சுவாமி அப்படின்னா எதையெல்லாம் நம்ம ஆகுதி கொடுக்கிறோமோ, சுவாகான்னு சொல்லி கொடுக்கிறோமோ அந்த அக்னியா பகவான் இருக்கார், அதுதான் அவருடைய வாயா இருக்கு அப்படின்னு சொல்றது. அவரோட வாய் விஸ்வரூப தரிசனமா இருக்கக்கூடிய பகவானோட வாய் ஆகவனீய அக்னி, அதுதான் இங்க அக்னின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணும்போது என்ன சொல்றார், ஹவிர் வகனாத் வன்னிகி. நம்ம எதுல வந்து ஆகுதியை கொடுக்கிறோமோ அந்த அந்த அக்னிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்னி ஆகவனீயம்னு பேரு. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்குற ஆகுதி எல்லாத்தையும் போஸ்ட்மேன் வேலையா தேவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. போஸ்ட்மேன் வேலை பாக்குறது. இதுக்கப்புறம் 234வது நாமம் அனிலக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அனிலகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா எடுத்துக்கணும். அனிலகன்றதுக்கு அர்த்தம் வாயுக்கு இன்னொரு பேரு அனிலகா. அக்னிக்கு பேரு அனலகன்னு பேரு, போதும்னு சொல்லாதது. வாயுக்கு பேரு அனிலகன்னு பேரு. அனலகனா அக்னி, அனிலக அப்படின்னா வாயு. இந்த வாயு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்ல, சூரியன் ஆகாசத்துல வரும்போது அவர் என்ன ஆகிறார், அந்தரிக்ஷத்துல வரும்போது வாயுவா இருக்கார். அவர் தான் பூமிக்கு வரும்போது அக்னியா இருக்கார். அப்ப வாயுவா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் சொல்றாரு அனிலயக அனிலகா, நிலையம் இல்லாதவர். அநிலையக அப்படின்னா நம்ம சொல்றோம்ல, வீட்டுக்கெல்லாம் நிலையம்னு பேர் வைக்கிறோம்ல, வீட்டுக்கு வைக்கும் போதே நிலையம்னு பேர் வைக்கிறோம். எல்லா இடத்துலயும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறோம் நிலையம். நிலையம் அப்படின்னா வசிப்பிடம்னு அர்த்தம். அநிலையகனா என்ன அர்த்தம், தனக்கென்று வசிப்பிடம் இல்லாதவர், வீடு இல்லாதவர்னு அர்த்தம். யாரு, அனிலக வாயு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வீடே இல்லை, இந்த மொத்த ஆகாசத்தையும் பாவம் சுத்தி தெரிகிறார், பரதேசி மாதிரி இருக்கார் பாவம். பகவான் வந்து வீடு இல்லாம ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு வீடு இல்லை, இருப்பிடம் இல்லை. அதனால அதுக்கு பேர் வந்து அனிலகா. அநிலையகா இது அனிலகா, நிலையம் இல்லாதவருக்கு பேர் அனிலகான்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு அநாதித்வாத் அனிலக. இந்த வாயு ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு ரூபத்துல இருக்கிறவருக்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. எப்போ அவர் உண்டானார் தெரியுமா அப்படின்னா தெரியாது, அனாதி. அப்ப ஆதி இல்லாதவரா இருக்கிறதுனால, ஆதி தெரியாதவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு அநாதித்வாத் அனிலகா. இந்த வாயு ரூபத்துல இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் ஆதி இல்லாதவர், ஆதி தெரியாதவர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அநாதித்வாத் அனிலகா 2வது லட்சணம். 3வது வந்து பாத்தீங்கன்னா அனாதானாத்வா. அனாதானாத்வான ஆதானம் செய்ய முடியாதவர். ஆதானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரகணம் பண்றதுன்னு அர்த்தம். ஆதானம்னா கையில எடுக்கிறது. கையில பிடிக்க முடியுமா காத்த வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் ஆப்போசிட்ல போட்டீங்கன்னா அநாகதத்துவ அனாதானத்வாத். ஆதானம் கிரகணம் பண்றது, பிடிக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் அனாதானம் அப்படின்னு பேரு. அனாதானத்வாத் அனிலக, பிடிக்க முடியாததுனால அவருக்கு பேரு அனிலகன்னு பேரு. அதுக்கு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அனநாத்வா அனிலக. அனநாத்வான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையில பிடிக்க முடியாதவன்றதுனாலையும் கூட வந்து ஆனாத்வா அனநாத்வா அனிலக அடுத்த லட்சணம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு போயிருக்கு. அனநாத், அனனம் அப்படின்னா பிராணிக்க முடியாதவர்னு அர்த்தம். அவருக்கு ஏதாவது பிராணன் இருக்கா, பிராணிக்காதவர். நம்ம தான் அவரை பிராணிக்கிறோம்.
நம்ம தான் அவரை வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கிறோம். வாயுவை நம்ம சுவாசிக்கிறோம். வாயு எதை சுவாசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சுவாசிக்காதவர்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து லாஸ்ட்ல இருக்கிறனா உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுதலது. வாயு வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிடிக்க முடியாதால் என வாயு வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால் கூட வாயு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒண்ணு விட்டு போயிருக்கு. தமிழாக்கத்தை எழுதிக்கங்க. சுவாசிப்பு இல்லாதவர், சுவாசிக்காதவர். ஏன்னா சுவாசமே அவர் தான். அனனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனனம்னா சுவாசன கிரியான்னு பேரு. அப்போ அனனாத்துவா அனிலக சுவாசன கிரியா இல்லாதவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு என்ன பேரு? அனிலகர் பேர். சுவாசம் இல்லாதவர். ஏன்னா அவரே சுவாசமா இருக்காரு. அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வாயு ஃபார்மை எடுக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம்லாம் உபாசனை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் வசிஷ்டத்துவம். இந்த தேகத்திலே யார் மூத்தவர் அப்படின்னா பிராணன் தான் மூத்தவர். அதனால ஜேஷ்டரா இருக்கார் அப்படின்னு உபாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த தேகத்திலேயே சிரேஷ்டமா யார் இருக்கார், உயர்ந்தவரா மேலானவரா யார் இருக்கா, பிராணன் தான் மேலானது. அந்த பிராணன் தான் ஹிரண்ய கர்ப்பர்னு உபாசிக்கணும். அப்ப இந்த தேகத்துல 2 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வசிஷ்டத்துவம். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த்ன்னு சொல்றோமோ அதுவும் அந்த பிராணன் தான். பிராணசக்தி இல்லை அப்படின்னா ஒரு வெல்த்தும் கிரியேட்டே ஆகாது. ஒரு விவசாயி கிருஷி பண்றான், ஒரு சிங்கர் பாடுறார், ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றார். எல்லாம் எதனால நடந்துகிட்டு இருக்கு? பிராணசக்தியினால. அப்ப நம்ம ஒர்க் பண்ணி எதெல்லாம் சம்பாதிக்கிறோமோ எல்லா வெல்த்தும் யாரோடது அப்படின்னு கேட்டா அந்த பிராணனோடது. அப்ப எல்லா வெல்த்தும் பிராணன் அப்படின்னு உபாசிக்கிறது. இதெல்லாம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனையில முக்கியமான உபாசனை. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாசனை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து அனிலகன்றதுக்கு முக்கியமானது வாயுக்கு உபாசனையில சம்பர்க்க வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு சாந்தோக்கியத்துல. சம்பர்க்க வித்யா வந்து சாந்தோக்கியத்துல 4வது அத்தியாயம் 3வது கண்டம் 4:3 போட்டுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து பாத்தீங்கன்னா அதுல மந்திரம் வருது. வாயுர்வாவ சம்பர்கா. சம்பர்கனா என்ன சுவாமி அப்படின்னா ருத்ரன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை, சிம்பிள். வாயுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சம்ஹாரகர்த்தா, ருத்ரன்னு பேர். வாயுதான் ருத்ரனா இருக்கான். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயுர்வாவ சம்பர்கா யதாவா அக்னிர் உதயதி. எதிலிருந்து அக்னி உதயமாகுதோ, அக்னிக்கு காரணம் எது? ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆத்மால இருந்து ஆகாசம் உண்டாயிற்று. ஆகாசாத் வாயு. வாயுல இருந்து இது ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாயிற்று. வாயோர் அக்னிகி. வாயுல இருந்து அக்னி உண்டாயிற்று. அப்போ வாயுல இருந்துதான் அக்னியோட உதயமானது உண்டாகிறது. மந்திரம் சொல்லுது அக்னிர் யதாவா அக்னிர் உதயதி. எதிலிருந்து அக்னியானது உண்டாகிறதோ, எதில் வந்து பாத்தீங்கன்னா வாயுமேவ அப்பியேத்தி. அந்த வாயுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி லயத்தையும் அடையுது. ஒரு மேட்ச் பாக்ஸ, ஒரு மேட்ச் ஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா பத்த வைக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், எங்க இருந்து வந்துச்சு அக்னி? எங்க இருந்து வந்துச்சு? அந்த வாயுல இருந்து. அப்ப மேட்ச் பாக்ஸ வந்து நம்ம மேட்ச் ஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒராசி பத்த வைக்கிறோம்னு வச்சுங்களேன். பிரகடனப்படுத்துறது மட்டுக்கும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. நம்ம பிரகடனப்படுத்துறோம், வெளிப்படுத்துறோம். அப்ப அந்த அக்னி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயுல இருக்கிற அக்னி தான் உதயமாகுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், வாயுல இருந்து தான் அக்னி உண்டாகுது. திரும்ப அணைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மேட்ச் ஸ்டிக்கை வச்சு காத்த வச்சு ஊதுனீங்கன்னா அணைஞ்சு போதா? இப்ப நான் கேட்கிறேன், எங்க போச்சு அக்னி? எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போச்சு. எங்க இருந்து உண்டாச்சு? வாயுல இருந்து உண்டாச்சு. திரும்ப வாயுலேயே வந்து பாத்தீங்கன்னா லயமாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு இருக்குல்ல, இந்த வாயுல அக்னி இருக்கு. இந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு. குளிர்காலத்துல அக்னி வெளிப்படாம இருக்கு. இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி கொஞ்சம் வெளிப்படுது. இவ்வளவுதான். ஆனா அக்னியோட சோர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாயு வச்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது யதாவா அக்னிர் உதயதி வாயுமேவ அப்பியதி. வாயுவிலேயே லயத்தை அடைகிறது. யதா சூரியோ அஸ்தமேதி. சூரியன் அஸ்தமனத்தை அடைகிறானே. எப்படி சுவாமி சூரியன் அஸ்தமனத்தை அடைகிறான் அப்படின்னா அந்த வாயுவிலேயே அஸ்தமனத்தை அடைகின்றான்.
அது மட்டும் இல்ல, வாயுமேவ அப்பியேதி யதா சந்திரோ அஸ்தமேதி. சந்திரன் எங்க லயமாகிறான் அப்படின்னா அந்த சந்திரனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயுவினிடத்திலே லயமாகிறான். வாயுமேவ அப்பியேதி அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. எல்லாத்துக்கும் ஆதி காரணமா விஷ்ணுவா ஹிரண்ய கர்ப்பரா பகவான் இருக்கார், வாயு ரூபத்துல இருக்கார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் சூத்தராத்மா. ஒரு இடத்துல அவருக்கு சூத்தராத்மான்னு பேரு, அவர் இடத்துல எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல அவருக்கு பேரு சம்பர்கன்னு பேரு. எல்லாத்தையும் சுவாகா பண்றவர், அவற்றில்தான் எல்லாம் உண்டாகுது, அவரிடத்திலேயே லயத்தையம் அடையுது. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் சுவாகா பண்றவர் வாயு அப்படின்னு பேரு. பிருத்திவி லயமாகும் போது எங்க போகும்? ஜலத்துல லயமாயிடும். அந்த ஊழிகால பேரலை வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணும், சுனாமி மாதிரி ஒரு பெரிய சுனாமி வந்து இந்த பூமியை மொத்தத்தையும் சுவாகா பண்றோம். ஜலம் என்ன ஆகும் அப்படின்னா அக்னி தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடும். அக்னி தத்துவம் இது பிரளய கால அக்னி, ஊழிய அக்னி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி எங்க போகும் அப்படின்னா வாயுவிலேயே லயமாகும். வாயு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்தராத்மா இரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளிப்படுறார்? சூத்தராத்மாவா இரண்ய கர்ப்பரா வெளிப்படுகிறார். அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வாயு, வெளியில வாயு. சரி, வெளியில வாயுவா இருக்கட்டும் சுவாமி, அதை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மந்திரம் அந்த இதுலயே சொல்லுது சம்பர்க்க வித்யால, பிராணோவாவ அத்தியாத்மம். எதை நம்ம வெளியில சொன்னோமோ அதையே உள்ள சொல்ல ஆரம்பிக்குது. பிராணோவாவ சம்பர்கா. வெளியில வாயுக்கு பேரு சம்பர்க்கம்னு பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல பிராணன் தான் சம்பர்க்கம். சம்பர்க்கம்னு என்ன அர்த்தம்? சுவாகா பண்றவர். இந்த சுவாகா பண்றது என்னது? வெளியில வந்து எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு பகவான் ஹிரண்ய கர்ப்பர் மட்டும் மிச்சம் இருப்பார். அடுத்த கிரியேஷன் அப்ப என்ன பண்ணுவார்? திரும்ப தன்னிடத்துல இருந்து எல்லா கிரியேஷனையும் பண்ணுவார். சூத்திராத்மாவா பிராணவாயுவா இருந்துகிட்டு. அதே நேரத்துல நம்ம தேகத்துல அவர் எப்படி இருக்காருன்னா பிராணோவாவ சம்பர்க. இந்த பிராணனுக்கு பேர் தான் சம்பர்க்கம்னு பேரு, ருத்ரன் அப்படின்னு பேரு. அவர் தான் பிரளய காலத்துல எல்லாத்தையும் சுவாகா பண்றார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி காலத்துல பிரம்மாவா இருந்துகிட்டு என்ன பண்றார்? எல்லாத்தையும் படைக்கிறார் பிராண ரூபத்துல இருந்து. அவர் தான் ஸ்திதி காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிராணனா இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்கறீங்க, உட்கார்ந்து கேட்க முடியுது, நிக்கிறோம், நிமிர்ந்து நிக்கிறோம்ல, பிராணன் தான். பிராணன் கம்மியாச்சுன்னா தலை இருந்து போயிடும், அப்படியே கீழே விழுந்துரும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சம்பர்க்கம்னு பேரு. ஊரி காலத்துல இருக்கக்கூடிய ருத்ர அவதாரமா அவர் எடுத்துக்கணும். அதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு, பிராணோவா சம்பர்க ச யதா ஸ்வபிதி சயதா சொபிதி. நீங்க தூங்கி போறீங்கல்ல, இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள்லாம் நல்ல பகல்ல நல்லா சுத்தி தெரிஞ்சு தூங்கி போறமே. எங்க தூங்கி போறோம்னா பிராணமேவ வாகப்பியதி. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன்லயே லயத்தை அடைகிறது. பிராணம் சக்ஷுகு, கண்கள் எல்லாம் அந்த பிராணன்லயே லயமாகுது. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா தூங்குறேன், நல்லா தூங்கிட்டே இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே சுருகி அப்படியே இப்போ விட்டீங்கன்னா நான் தூங்கிடுவேன். 2 நிமிஷத்துல தூங்கிடுவேன் நான். இப்போ எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும், நான் அப்படி கொஞ்சம் கண்ணை முன்ன தூங்கிடுவேன். சரி, எங்க போகுது இந்த கண்கள்? எங்க போய் லயமாகும்? அந்த பிராணன்ல போய் லயமாகும். இந்த வாக்கு பேசிக்கிட்டு இருக்க வாக்கு என்ன ஆகும்? பிராணன்ல போய் லயமாயிடும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிராணம் ஸ்ரோத்திரம், இந்த காது எங்க லயமாகும்? பிராணன்ல போய் லயமாகும். பிராணம் மனக, பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு லயமாகும். பிராணோவா ஏவ ஏதான் சம்பிருந்தேக. இந்த எல்லாத்தையும் சுவாகா பண்ணக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா அந்த பிராணன் இருக்கு. அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு தூக்கத்துல அது மட்டும் போயிட்டு இருக்கு. சுவாசம் மட்டும் புசு 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 புசுன்னு போ. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்லை, பேர் இல்லை, ஊர் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் சுவாகா பண்றதுனால பிராணனுக்கு என்ன பேரு? சம்பர்க பிராணஹா, சம்பர்கான்னு பேரு. அப்ப அந்த பிராணனை வந்து சம்பர்கன்னு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. யாரு பிராணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்ட பிராணன் சூக்ஷ்மமா இருக்கும்போது ஹிரண்ய கர்ப்பர், அவரே லயகர்த்தாவாகும் போது அவர் அந்த பிராணன் தான் விஷ்ணு பகவான். என்ன, அவர் ருத்ர அவதாரம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சுவாகா பண்றார். சமஷ்டி பிராணக அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் அனிலக அப்படின்னு அதுக்கு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு அனிலக அப்படின்னு பேர் சொன்னதுக்கு பிறகு 235வது நாமம். அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸ் ஈஸ்வரன், ஆனா தேகத்துக்குள்ளார வரும்போது அந்தர்யாமியா நம்மளுடைய உணர்வா இருக்கார்.
அதே அது டைலூஷன் ஃபார்ம் ஆகும்போது பிராண ரூபத்தை எடுத்துக்கிறார், விஷ்ணுவா இருக்கார். அப்ப எப்பவுமே விஷ்ணுனா என்ன எடுக்கணும்? என்னுடைய பிராணன், பிராணநாதனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். பிராணன் தான் ஈஸ்வரன். வெளியில இங்க இருக்கிற பிராணன் வெளியில இருந்தா அதுக்கு என்ன பேரு? வாயு. வாயு இல்லைன்னா வெளியில எதுவுமே இயக்கம் இருக்காது. அப்ப ஹிரண்ய கர்ப்பரை வந்து உபாசிக்கிறது வந்து எப்படின்னா இந்த விதத்துலதான் உபாசிக்கணும். என்னுடைய பிராணனா பகவான் இருக்கார், விஷ்ணு பகவான் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுவாசமா இருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 235வது நாமம் தரணீதரஹா. தரணீதரகனா என்ன சுவாமி அப்படின்னா, தரணி அப்படின்னா பூமிக்கு பேரு, தரணின்னு பேரு. தரகா அப்படின்னா தாங்குபவர். இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா பகவான் தாங்குறவரா இருக்கார். எப்படி தாங்குறார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷிகார் சொல்றாரு, சேஷாதி, சேஷனா ஆதிசேஷன் இருக்குல்ல, ஆதிசேஷனா அனந்தநாகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்காரா. 1000 தலைகளை உடையவரா ஏற்கனவே வந்திருக்கோம், சகசிரப்பன அப்படின்னு வந்திருக்கு. 1000 தலைகளை உடைய அனந்தநாகமா சேஷநாகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கார். கூட வந்து பாத்தீங்கன்னா திக்கஜாதி ரூபேன. எங்கேயாவது கோயில் மண்டபத்துக்கு போங்க, கோயில் மண்டபத்துக்கு போனீங்கன்னா நம்ம கல் மண்டபம் எல்லாம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் நிறைய மண்டபம் கோயில் எல்லாம் இருக்கு. 4 கார்னருக்கு 4 யானையை வச்சிருப்பாங்க. யானை வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு இருக்கும், அந்த மண்டபத்தை தூக்கிட்டு இருக்கும். நீங்க தேரா இருக்கட்டும் மண்டபமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறதா என்ன பண்ணிருப்பாங்க? 4 யானை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு திக்கஜகான்னு பேரு. 4 திக்கஜங்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கிறது. அப்போ சொல்றாரு பகவான், சொல்றாரு சங்கரர் சொல்றாரு, சேஷமாகவும் ஆதிசேஷனாகவும் அனந்தநாகமாகவும் கூட வந்து திக்கஜங்களாகவும் இந்தந்த ஃபார்முலாம் இருந்துகிட்டு கூட எது வராக ரூபேனச்ச, வராக ரூபத்திலையும் அவர் தான் வந்தார். வந்து பாத்தீங்கன்னா தரணீம்னா இந்த பூமியை, தத்த இது தரணீதரா, இதை தாங்கிறதுனால இந்த பூமியை தாங்கிறதுனால பகவான் தரணீதரஹா அப்படின்னு சொல்லப்படுகின்றார். ஆயிடுச்சு. தரணீதரகனா பூமியை தாங்குகின்றவர். எந்த ரூபத்துல? டைரக்டா இல்ல, திக்கஜங்களோட ரூபத்திலையும் ஆதிசேஷ அவதார ரூபத்திலையும் அனந்தநாக ரூபத்திலையும் அவர்தான் தாங்கி கொண்டிருக்கிறார், வராக அவதாரத்திலையும். இதோட இந்த ஸ்லோகத்துல இருக்க 8 நாமங்கள் முடிஞ்சது. வந்துருங்க. ஓம் ஆவர்த்தனாய நமஹ, ஓம் நிவர்த்தாத்மனே நமஹ, ஓம் சம்வృతాய நமஹ, ஓம் சம்பிரமர்தனாய நமஹ, ஓம் அகக சம்வர்த்தகாய நமஹ, ஓம் வஹ்னயே நமஹ, ஓம் அனிலாய நமஹ, ஓம் தரணீதராய நமஹ. இதோட 38வது ஸ்லோகம் முடிஞ்சது. 39வது ஸ்லோகம் சம்வர்த்தகாய நமஹ. அதான் மாத்தி சொல்லுங்க, அககன்னு சொல்ல வேணாம், அகசம்வர்த்தகாய நமஹ. 39வது ஸ்லோகம் வந்து சுப்ரசாத பிரசன்னாத்மா, சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு, விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருத சாதுஹு, சத்கர்த்தா சத்கிருத சாதுஹு ஜஹ்னூர். அங்கேயே தப்புன்னு இருக்கு, ஜஹ்னூர் இருக்கணும், ஜஹ்னர் இருக்கு, ஜஹ்னூர். தமிழ்ல வந்து ஜஹ்னூர். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஊ விட்டு போயிருக்கு, ஜஹ்னூ. நூவை வந்து ஒரு சுழி மட்டும் போட்டுக்கணும். ஜஹ்னூர் நாராயணோ நரஹ, ஜஹ்னூர் நாராயணோ நரஹ சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு, சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருத சாதுஹு ஜஹ்னுர் ஜஹ்னுர் நாராயணோ நரஹ, ஜஹ்னுர் நாராயணோ நரஹ. இதுல கீழே வந்து பிரிச்சு அன்வயம் பண்றதுல சர்வத்திற்கு கரெக்டா போட்டிருக்கேன், விஸ்வத்திற்கு சரியா போட்டிருக்கேன். ஸ்லோகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. பதார்த்தத்திலையும் கரெக்டா தான் போட்டிருக்கு, பதார்த்தத்திலையும் கரெக்டா இருக்கு, அன்வயத்திலையும் கரெக்டா இருக்கு. ஸ்லோகத்துல மட்டும் மாத்தி போட்டுக்கணும்.
சுப்பிரசாதகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசாதம் தானே, பகவான் தான் பிரசாதமாவே இருக்கார். சுப்பிரசாதகன என்ன அர்த்தம்? ரொம்ப நல்ல பிரசாத ரூபத்துல இருக்கார். பிரசாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா அனுகிரகம்னு அர்த்தம். சுப்பிரசாதம் அப்படின்னா பகவானோட அனுகிரகம். நம்ம பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து வரும்போது எப்படி பண்றோம் நல்லா தெரிஞ்சுங்க. பிரசாதம் வாங்கும்போது கண்ணுல ஒத்திக்கணும். அது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா மனத்தெளிவை கொடுக்கறது, நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது. அது என்னன்னா பார்க்க கூடாது. ஒரு துளசி தளத்தை கொடுத்தாலும், இல்ல ஒரு துண்டு பீஸ் சின்ன கல்கண்ட பிரசாதம் கொடுத்தாலும், ஒரு சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் அது பொங்கல் இல்ல, துளசி இல்ல, பகவானோட அனுகிரகத்தினால பாத்தீங்கன்னா உண்டாகிறது பிரசாதம். சுப்பிரசாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பிரசாதம். எது அப்படின்னா பகவானோட அனுகிரகம், அருள். நம்ம சொல்றோம் கருணை. அதுதான் பகவான்கிட்ட நம்ம ஏதாவது பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா எனக்கு இதை கூட அதை கூடலாம் கேட்டுறாதீங்க. பகவான் பாத்தீங்கன்னா மோட்சத்தையே கொடுக்கிறவர். அப்ப மோட்சத்தையே கொடுக்கிறவர்கிட்ட போயிட்டு 50 ரூபா 100 ரூபாய் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க கூடாது. பகவானே உன்னோட கருணை போதும், உன்னுடைய அனுகிரகம் போதும் அப்படின்னு கேளுங்க, எல்லாம் கிடைச்சிடும். வேற எதுவுமே தேவையில்லை, அனுகிரகம் மட்டும்தான் தேவை. அப்ப அந்த சுப்பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? நல்ல கருணை வடிவானவர். பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் கருணா, தயா, தயாமூர்த்தி. அவர் நல்ல பிரசாத வடிவா இருக்கிறவர், நல்ல கருணை வடிவத்தில் இருக்கிறவர், சுப்பிரசாதா. அப்புறம் பிரசன்னாத்மான என்ன அர்த்தம்? பூர்ண காமக. நமக்கு எப்போ பாத்தீங்கன்னா மனசு பிரசன்னமாகும்? நமக்கு ஏதாவது நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற வஸ்து கிடைச்ச மாத்திரத்துல எப்படி ஆகும்? பிரசன்னமாயிடும், ஒரு சந்தோஷமா ஆயிடுமா? பகவான் எப்படி இருக்காருன்னா நித்திய பிரசன்னமா இருக்காரு. என்ன காரணம்னா அவர் எல்லாத்தையும் அடைஞ்சவரா இருக்காரு. ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா மந்திரம் சொல்லுது, அடைய வேண்டியதை எல்லாத்தையும் அடைஞ்சவர். ஏன்னா மொத்த லோக்கமும் அவரோட தானே, அவருக்குன்னு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால சதா காலமும் பிரசன்னமா இருக்கார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா ராகத்வேஷங்கள் தான் பொல்யூஷன். எது பொல்யூஷன்? நமக்கு பிரசன்னத்துக்கு ஆப்போசிட் என்னது? ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷம் பாத்தீங்க அப்படின்னா இல்லாதவரா இருக்கிறதுனால, கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லாததுனால மனசு ரொம்ப தெளிவானவர். அவருடைய மனசு சதா காலமும் தெளிவா இருக்கு. அதனால பிரசன்னாத்மா. விஸ்வத்திற்குன்னு என்ன அர்த்தம்? இந்த மொத்த விஸ்வத்தையும் தாங்குகின்றவர். இந்த மொத்த ஜெகத்து எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு மேல. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஸ்கிரீன் மாதிரி பகவான் இருக்கார். இந்த ஜெகத்து ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் மாதிரி இதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருப்பவர் பாத்தீங்கன்னா பகவான் தான். அது மட்டும் இல்லாம விஸ்வ புக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எல்லாத்தையும் போகிப்பவர் அவர்தான். நம்ம சொல்றோம் ஸ்கிரீன்ல எல்லா காட்சிகள் காட்டுறோம். காட்சிகள் காட்டுற எல்லா காட்சிகளையும் யார் பிரகாசிக்கிறா? அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் பிரகாசிக்குது. அந்த பிரகாசத்து மூலமா எல்லாத்தையும் உண்பவர் யார் அப்படின்னா அந்த பிரகாசம் தான் அந்த காட்சிகளை எல்லாத்தையும் போகம் பண்ணுது. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது. இதை எல்லாத்தையும் பார்த்து பிரகாசிக்கிறது மூலமா பகவான் தான் எல்லாத்தையும் போகம் பண்றார். ஏகோ போக்தா, ஏகோ திரஷ்டா, ஏகோ போக்தா. ஒருத்தர் தான் பார்க்கிறார். ஒரே சைத்தன்யம் தான் எல்லாத்தையும் பார்க்குது. அந்த பார்த்தல் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போகம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப பகவான் தான் எல்லா ரூபத்திலிருந்தும் போகம் பண்றாரு. அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்காவது ஃபுட்டு கொடுக்குறீங்க, யாருக்காவது ஏதாவது கொடுக்குறீங்கன்னா ரசிக்க ஆரம்பிச்சிருங்க. மைனா வருது, மைனா பாத்தீங்கன்னா என்ன கியூட்டா உட்காந்து சாப்பிடுது தெரியுங்களா? அணில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரியமா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகுது. காக்கா, குருவி, மனுஷன், நாய்க்குட்டி என்ன அருமையா சாப்பிடுது. பூனை, இது குரங்கு குட்டி பாத்தீங்கன்னா எவ்வளோ குரங்கு குட்டின்றீங்க, ஆனந்தமா சாப்பிடுது. நாங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சு பாக்குறோம். நிறைய மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட வச்சு பாக்குறது. ஏன்னு கேட்டீங்கன்னா போக்தா யாரு? எல்லா ரூபத்திலையும் இருந்து போகம் பண்றது பரமாத்மா மட்டும்தான். விஸ்வ புக். இந்த மொத்த விஸ்வத்தையும் அவர்தான் போகம் பண்றார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இது அப்புறம் விபுகு. சாமி எப்படி சாமி இருக்கார் அப்படின்னு கேட்டா வியாபிச்சவரா இருக்கார். எனக்கு உள்ளரையும் இருக்கார், எனக்கு வெளியிலையும் இருக்கார். இந்த ஜெகத்து ஃபுல்லா வியாபிச்சிருக்கார். ஸ்கிரீன் எங்க இருக்கு? காட்சிகளோட உள்ளேயும், ஹீரோக்கு உள்ளேயும் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலையும் இருக்கு. வில்லனுக்கு உள்ளேயும் இருக்கு, வில்லனுக்கு வெளியிலையும் இருக்கு. எதெல்லாம் காட்டுறாங்களோ அந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர் அது எல்லாத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி பகவான் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். எப்படி துணியை வியாபிச்சு நூல் இருக்கோ, நூலை வியாபிச்சு பஞ்சு இருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் பஞ்சா எல்லா கிளாத்துலையும் கணுலையும் இருக்கிற மாதிரி பகவான்
ஜெகத்து ஃபுல்லா வியாபிச்சிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு விபுகுன்னு பேரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், பகவான ஏக்க மூர்த்தத்துல எங்கேயாவது லிமிட் பண்ணி பாக்குறோம்ல, அதெல்லாத்தையும் பிரேக் பண்றது. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான லிமிட் பண்ணி வைக்க ஒரு பெரியவரை வந்து பாத்தீங்கன்னா அல்பப்படுத்துற மாதிரி, சின்னதுபடுத்தி பாக்குற மாதிரி. அதனால பகவானை வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுத்தணும், என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும்னா அவரை விரிச்சு பார்க்கணும் எல்லாத்தையும். அவர் தான் விபுவா இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லா ரூபமா பஞ்சபூத்தங்களையும் வியாபிச்சு அவர் தான் இருக்கார். அவர் மட்டும்தான் இருக்கார், இந்த ஜெகத்து ஃபுல்லா அவருக்கு மேல கல்பிதம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சத்கர்த்தா. சத்கர்த்தான என்ன அர்த்தம், சத்கர்மா பண்றவர்னு அர்த்தம். எது சாமி சத்கர்மா? சாதுக்களை பூஜித்தல் தான் நல்ல கர்மா. நல்ல ஞானி புருஷர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த ஞானி புருஷர்களை நம்ம வந்து பூஜை பண்றோம்னா ஷார்ட்கட்டு. நம்ம கஷ்டப்பட்டு அடையிற வேண்டிய விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஞானிகிட்ட இருந்து பூஜை பண்றது மூலமா ஈஸியா நம்ம வந்து பிராப்தி பண்ணிடலாம். இப்ப நான் சொல்றேன்ல உங்களுக்கு, நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படக்கூடாதுன்னு நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ரெஃபரன்ஸ். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? ஐயோ, ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் எடுக்கிறதுக்குள்ளார சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, பாடம் வந்து பாத்தீங்கன்னா என்னவோ இருக்கும், சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான ட்ரெஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, எதுவுமே ஒழுங்கா இல்லை, எதுவுமே கிடைக்கல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு படிச்சதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு சௌக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன், நீங்க சௌக்கியமா அடையிறீங்கல்ல. அப்போ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடின உழைப்பு இருந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடையிறது எதுமனால முடியும் அப்படின்னா சாதுக்களை பூஜிச்சு அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னா ஈஸியா மோட்சத்தை அடைய முடியும். அதனாலதான் குருநாதர்களும் ஆச்சாரியர்களையும் பூஜிக்கணும், சாதுக்கள் எல்லாத்தையும் பூஜிக்கணும். ஷார்ட்கட் இது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கர்மா இந்த உலகத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னா சாதுக்களையும் குருநாதர்களையும் ஆச்சாரியர்களையும் ரிஷிகளையும் பூஜிக்கிறது எதுவோ அதுதான். அதை யாரு பண்ணது அப்படின்னா பகவான் பண்ணிக்கிட்டு இருக்கார். யாரெல்லாம் சாதுக்களை பூஜை பண்றாங்களோ அந்த ரூபத்துல பகவான் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு சத்கர்த்தான்னு பேர். அது அப்புறம் சத்கிருத்தகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜிக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் பூஜிக்கப்படுறவங்களா இருக்காங்களோ, இந்த உலகத்துல நிறைய பேரை பூஜை பண்றோம்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலை வந்து நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறாங்க. இது மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குருமார்களை வந்து நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம் பண்ணி பண்றோம். சரி சுவாமி, நீங்க யார் நமஸ்காரம் பண்ணுவீங்க அப்படின்னா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா உளுந்து போய் நாராயணன்ட்ட போய் உளுந்து சுவாமி அப்படின்னு. அப்ப என்ன நிறைய பேர் பூஜை பண்றாங்க, ஆனா நான் எங்க போய் பூஜை பண்றேன், யாரோட தலை வணங்குறேன், பகவான் இடத்துல. அப்ப பூஜைக்குரியவர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவரா இருக்கார் பகவான். வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிற எல்லாத்துக்கும் பூஜைக்குரியவரா அவர் இருக்கார். எல்லா பூஜிக்கிறவங்களும் அவங்க எல்லாம் போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்றாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவர்களால் பூஜிக்கத்தக்கவர், சாதுக்களால் பூஜிக்கத்தக்கவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்கிருதா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சாதுன்னு போட்டிருக்கு, சாதுகுன்னு விசர்க்கம் போட்டிருக்கு. சாதுகுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நியாயமா நல்ல மாதிரி நடந்துக்கிறவர் அர்த்தம். சாதுவா நடந்துக்கிறவர். இந்த உலகத்துல யாரெல்லாம் சாதுவா நடந்துக்கிறாங்களோ அவங்க ரூபத்துல வந்து பகவான் தான் இருக்கார், சாது ரூபத்துல இருக்கார், அசாது ரூபத்துல இல்ல, சாது ரூபத்துல அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, ஜஹ்னுகுல வந்து பாத்தீங்கன்னா இஹ் வந்து சைலண்ட் ஆக்கணும். ஜன்னுகு என்ன பண்றார், சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், எரேஸ் பண்றார், மறைக்கிறார். அந்த அவித்யான்றத வச்சுக்கிட்டு, மாயையை வச்சுக்கிட்டு சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் மூடி மறைக்கின்றார் பகவான். அதனால அவருக்கு பேரு ஜஹ்னுகுன்னு பேர். எந்த ரூபத்துல, அஜ்ஞானத்தை வச்சுக்கிட்டு மறைக்கிறார். அவ்யாக்கிருத்த ரூபத்துல எல்லாத்தையும் மறைச்சு சுவாகா பண்றார். எங்க டெய்லி அவர் தான் இருக்கார். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரலில் நட்டம் பயின்றாடு நாதனேன்னு படிக்கிறோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில போனோம்னா டீப் ஸ்லீப்ல வந்து எங்க போச்சு இந்த ஜெகத்தெல்லாம், எங்க போச்சு? இப்பதான் சொன்னேன் நான். சம்பர்கா என்ன பண்ணுச்சு, பிராணன் எல்லாத்தையும் சுவாகா பண்ணி ஒன்னும் கண்ணுக்கு தெரியாம ஆக்கிடுது. அப்ப அந்த பிராண ரூபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி ருத்ராவதாரம் எடுத்து எல்லாத்தையும் மறைச்சு எடுத்துடுறார். உலகமே தெரியாம போகுது, ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். அப்படிப்பட்டவரா இருக்கார். அதனால அவருக்கு பேரு ஜஹ்னுகு.
அதுக்கப்புறம் முக்கியமான நாமம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முக்கியமான சில நாமங்கள்ல இந்த நாமம் நாராயணஹா. நாராயணக அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரஸ்யயனம் நாராயணஹா. இங்க இருக்கக்கூடிய ஜீவர்கள், ஜீவாத்மாக்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஜீவாத்மாக்களோட என்னது சோர்ஸா இருக்கிறவர். அப்ப என்ன அர்த்தம்? பிரதிபிம்பங்களுக்கெல்லாம் பிம்பமாக இருப்பவர் எவரோ அவர் நாராயணன். நிறைய மீனிங் சொல்ல போறோம். அந்த முக்கியமான மீனிங் நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, ஈஸியா புரிஞ்சுக்கிறது. பிரதிபிம்பங்கள் அநேகம் இருக்குல்ல. ஜலபாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜலபாத்திரம் வச்சோம், சந்திரன் வந்து எல்லாத்திலையும் பிம்பிக்கிறான், பிரதிபிம்பிக்கிறான். அப்ப அந்த பிரதிபிம்பங்களுக்கெல்லாம் சோர்ஸ் எதுன்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க, வானத்துல இருக்க ஒரே சந்திரன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எத்தனை கோடி ஜீவராசிகள் தேகங்கள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகளோட தேகங்களுக்குள்ளாரையும் பிரதிபிம்பமா பகவான் தான் பிரதிபிம்பிக்கிறார். இந்த பிரதிபிம்பங்களுக்கு எல்லாத்துக்கும் பிம்பமாக இருப்பவர் எவரோ அவருக்கு பேர் நாராயணகன்னு பேர். நாராயணனா நரஸ்ய ஜீவஸ்ய. நரன்னா யாரு? ஜீவன், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் அயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகலிடம். அயனம்ன்றதுக்கு அர்த்தம் சோர்ஸ். பிரதிபிம்பம் இருக்கு அப்படின்னா எது? இப்ப நான் என்னோட கேமரால நான் தெரியறேன், அந்த பிரதிபிம்பம் வந்து யாரை நம்பி இருக்கு? ஒரிஜினலா இருக்கிற என்ன. நான் அசைஞ்சா அது அசையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் அசைஞ்சான் அப்படின்னா இந்த உலகமே அசையும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிம்பமா இருக்கார். அந்த பிம்பத்துக்கு பேர் தான் நாராயணன். சிம்பிள் மீனிங் எடுத்துங்க, பிம்பம் நாராயணன். இங்க இருக்கக்கூடிய நரர்கள் எல்லாம் பிரதிபிம்பம். பிரதிபிம்பத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு பேரு நாராயணன். அயனம்னா என்னது? சோர்ஸ்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பாஷிகர் சொல்ல போற வந்து இப்ப நரகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயனாத், டு லீடு பண்றதுனால வந்து நயத்தி இதி நரகா. நம்மளை எல்லாத்தையும் லீட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போறதுனால பகவான் வந்து பாத்தீங்கன்னா நரகான்னு பேர். லீட் பண்றார். கான்சியஸ்னஸ் தான் நம்மளை லீட் பண்ணுது. உணர்வு இருந்தா தானே நம்ம எதையாவது பண்ண முடியும். அந்த உணர்வா உயிரா பகவான் இருக்கார். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நரகான்னு பேர். ஆயிடுச்சா? ஒவ்வொன்னா வந்துருங்க. நரன், நரன் நரன் ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான் நரன் நரனா இருக்கார், மனுஷ ரூபத்துல இருக்கார். 236வது நாமம் சுப்பிரசாதக. பாஷிகார் சொல்றார், சுப்பிரசாதன் அர்த்தம் கருணையே வடிவானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆச்சாரியார் சொல்றார், சோபனக பிரசாதோ எஸ்ய. எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மங்களமான பிரசாதத்தை உடையவர் எவரோ, நமக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கிறார் பகவான். அவர்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் போயிட்டு வந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஆச்சரியம் இல்லை? நானும் பாக்குறேன், நம்ம சமைச்சா உணவு வந்து டேஸ்டே வரமாட்டேங்குது. நம்ம என்னதான் புளியோதரை பண்ணாலும் லைம் ரைஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சாமிகிட்ட போய் ஆஃபர் பண்ணிட்டு வந்தா அது என்னவோ மாயம், என்னவோ தெரியல, அதுல ஏதோ ஒரு ஆயிடுது. நானும் பாக்குறேன், நம்ம எப்படியாவது பிரசாதம் மாதிரி ஆகாது. சாதம் தான் நம்ம சமைக்கிறதெல்லாம் சாதம். சாமிகிட்ட இருந்து வந்தாதான் பிரசாதம். கூட என்ன மிக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா நான் உத்து பாக்குறேன். நீங்க பாருங்க, நல்லா சென்சிட்டிவ் ஆக 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 உங்கள்கிட்ட வந்து இந்த பிரசாத புத்தி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் பிரசாதம். நம்ம இந்த சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பகவானோட பூஜை முறைகள்லாம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரதிஷ்டை பண்ணி முறையா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அது தெரிந்து வரக்கூடிய கால் பாதத்திலிருந்து வர ஒரு துளசிக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல, அது உங்களோட பாப்பத்தெல்லாம் நாசம் பண்றது. ஒரு வில்வ தலையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பாப்பம்லாம், சுவாமியோட பாதத்திலிருந்து வில்வத்தை எடுத்து மேல வச்சீங்கன்னா உங்க பாப்பம்லாம், நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நினைக்காதீங்க. நீங்க நம்ம ஸ்தூலமா இருக்கும், எப்போ சூக்ஷ்மமா மாற 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 அந்த நம்ம அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு உளுந்து நமஸ்காரம் பண்ண தோணும். எதை பிரசாதம் கொடுத்தாலும் கண்ணில் ஒத்திக்க தோணும். அப்படியே எடுக்க அப்படியே ஸ்வீகாரம் பண்ண தோணும். எல்லாம் பாப்பத்தை நாசம் பண்ணக்கூடிய அனுகிரகம் அது. அதனால பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கருணா. எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு சோபனக பிரசாதோ பவதி, எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களமான பிரசாதம் எவரிடம் இருக்கிறதோ அவருக்கு பேர் சுப்பிரசாதக. பகவான் மங்களமான பிரசாதத்தை அனுகிரகத்தை உடையவர், அதனால அவருக்கு பேர் சுப்பிரசாதக.
அது மட்டும் இல்ல, அவர் யார தெரியுங்களா, யாருக்கு பிரசாதம் கொடுக்கிறாரு தெரியுங்களா? அபகாரவதாமபி சிசுபாலாதீனாம், சிசுபாலன் முதலிய அரக்கர்கள் இருந்தாங்கல்ல, சின்ன வயசுல பார்த்துருக்கோம் நிறைய புராணங்கள்ல. இதுல பாத்தீங்கன்னா பாகவத புராணத்துல இருக்க கதைகள், கிருஷ்ணரை சின்ன வயசுல இருந்து குழந்தை பருவத்தில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏகப்பட்ட அரக்கர்கள் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, அபகாரம் பண்ணிருக்காங்க பகவானுக்கு. ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் கூட என்ன பண்ணிருக்காரு, மோக்ஷ பிரதாத்ருத்வாத், மோட்சத்தை பாத்தீங்கன்னா கொடுத்த காரணத்தால். அப்ப கெட்டது பண்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணிருக்காரு, நல்லது பண்றார், பிரசாதம் கொடுக்கிறார், மோட்சத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அவரோட கருணாதான் பாத்தீங்கன்னா பிரசாதம், அனுகிரகம். அதனால அவருக்கு பேரு சுப்பிரசாதகர் பேர். கருணையை பிரசாதமாக உடையவர், அனுகிரகத்தை பிரசாதமாக உடையவர், கெட்டது செய்பவர்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவர். அதனால அவருக்கு பேர் சுப்பிரசாதகர் பேர். அதுக்கப்புறம் பிரசன்னாத்மா. சாமி சீட பிரசாதம் தீர்த்து போச்சா சாமி? சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு இன்னும் சாமி இன்னும் சீடை தரலையா சாமி? ஐயோ, நான் திரும்ப சீடை இல்லைங்க, பிரசாதம். நானும் ட்ரை பண்ணி பாங்க. சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சு சாமி. சக்கரை பொங்கல் இல்ல, பிரசாதம். பூந்தி இல்லையா சாமி? பூந்தி இல்ல, பிரசாதம். பிரசாதம் சொல்லி பழகுங்க. ஆனா பிரசாதமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு பூந்தி தான் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. லட்டு இல்லையா சாமி அப்படின்னு கேக்குறான். லட்டு எல்லாம் இல்லப்பா, பிரசாதம். அது எது கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டு போகணும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பாவம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரிய நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன நான் பாத்தீங்கன்னா பாக்குறேன், தீர்த்தம் வாங்குறாங்கல்ல, தீர்த்தம் வாங்கும்போது நம்ம பாருங்க, இன்னைக்கு காலைல கூட எனக்கு கோபம்னா வந்துச்சு. ஏதோ அதை வாங்குறதுல கூட ஒரு ஸ்ரத்தை இல்லைங்க. இந்த கையில இந்த விரல்ல விட்டா தீர்த்தம் கீழே வலிச்சு போகுமா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, அது துணியை வச்சு என்ன பண்றோம், அங்க வஸ்திரத்தையோ ஏதோ ஒரு, நம்ம பெண்களா இருந்தா கீழே வஸ்திரம் வச்சு முந்திய வச்சு வாங்குறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீர்த்தம் பகவானோட பிரசாதம், கால்பட்டு வந்தது. அது ஒரு பூந்து கூட பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே வாங்குறான், அது விரல் வழியா கீழே வலியுது. அடப்பாவி மனுஷா, அந்த பிரசாதம் அந்த தீர்த்தத்தோட மகிமை தெரியாம இருக்கு. அது உன்னோட பல நூறுக்கணக்கான கர்மங்களை நாசம் பண்ணக்கூடியது. யாருக்கும் வாங்க தெரியல, தீர்த்தம் வாங்க தெரியல. உள்ளங்கையில பாத்தீங்கன்னா தீர்த்தம் வாங்கணும், உள்ளங்கையில வாங்கணும். கீழே துணி வச்சு இல்லைன்னா ஒரு கையாவது வச்சுக்கணும், கீழே வலியக்கூடாது. வச்சு அப்படியே சுவாகா பண்ணிக்கணும், சுவைக்க கூடாது. தீர்த்தத்தை அப்படியே முழுங்கணும், அப்படியே அமிர்தம் மாதிரி உள்ள போகணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தீர்த்தம் வாங்குறது எப்படின்னு தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிடுறான். கொஞ்சமா வாங்கணும், இல்லைன்னா பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நியமங்கள்ல இருக்கு. ஏன் அப்படின்னா கர்மத்தை நாசம் பண்ணக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, அது பகவானோட அனுகிரகம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 237வது நாமம் பிரசன்னாத்மா. பிரசன்னாத்மான்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவருடைய மனசு தெளிந்து போயிருக்கோ அவர் தான் பிரசன்னாத்மா. பகவான் தெளிவான மனதை உடையவரா இருக்கார், தெளிந்த மனதுடையவர். யாரெல்லாம் இந்த உலகத்துல தெளிந்த மனமுடையவர்களா இருக்காங்களோ அந்த ரூபத்துல பகவான் இருக்கார். என்ன அற்புதம் இல்ல? யாரெல்லாம் மனத்தெளிவோட காமக்குரோதாதிகள் இல்லாம இருக்காங்களோ அந்த ரூபத்தெல்லாம் பகவான் தான் இருக்கார். எப்படி ஆச்சரிய சொல்ற, ரஜஸ்தமோபியாம் அகலுஷித ஆத்ம அந்தக்கரணம் அஸ்ய இதி பிரசன்னாத்மா. கலுஷிதம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலுஷிதம்னா பொல்யூட் ஆகிறது. எதனால பொல்யூட் ஆகுது? காமக்ரோதாதிகள். காமக்ரோதம் முதலியவைகள்லாம் எதுல இருந்து உண்டாகுது? ரஜோகுணம், தமோகுணம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அனுஷ்டானம் பண்றதெல்லாம் எதுக்காக? சத்துவகுணத்தை அதிகப்படுத்துறதுக்காக. நம்ம எந்த பூஜை புனஸ்காரம் எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அந்த கரணத்தை பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு கொண்டு வரும். சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக காம குரோத லோப மோக மதம் மாத்சரியம் சொல்லக்கூடிய அகக்ஷத்திருக்கள் எல்லாம், காம குரோதாதிகள் எல்லாம் ரஜோகுணம் தமோகுணத்தோட குழந்தைங்க, அது எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப எவரிடத்துல பாத்தீங்கன்னா ரஜஸ் தமஸ் இந்த ரெண்டு குணத்தில இருந்து ஆகக்கூடிய பொல்யூஷன் எதெல்லாம் காம குரோதாதிகள் இருக்கோ அது எல்லாம் கலுஷிதமாகுது நமக்கு. அந்த கலுஷிதம் பாத்தீங்கன்னா அகலுஷித ஆத்மா அந்த கரணம்.
எவருடைய அந்த கரணம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம் எடுக்கணும், எவருடைய அந்த கரணம் பொல்யூட் ஆகலையோ அவருக்கு பேரு பிரசன்னாத்மான்னு அர்த்தம். பிரசன்னாத்மான்னு அர்த்தம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம். பிரசன்னமான மலங்களற்ற மனதை உடையவர், தெளிந்த மனதை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, கூட பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், எந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெளிவு உண்டாகுதோ, அழுக்கு நீங்குதோ, காமக்ரோதம், அந்த இடத்துல கருணா வர ஆரம்பிச்சு. என்ன ஆச்சரியம் சொல்றாரு, கருணார்திர. கருணா ஆர்திர. ஆர்திர சுபாவம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஈரமானது நம்ம சொல்லுவோம்ல, அவரோட இருதயம் ஈரமான ஹிருதயம். ஈரம்னா என்ன அர்த்தம், அந்த பிசுபிசுப்பு இருக்கு, அங்க கருணை இருக்குன்னு அர்த்தம். யாரையாவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தாவே நமக்கு கடகடன்னு கண்ணு கலங்குது அப்படின்னா அதான் ஆர்திர அப்படின்ற தன்மை. ஆர்திர தன்மைனா ஈரமான இதயம். கருணாவோட ஆர்திர சுபாவத்வாத். பகவானுக்கு பொறுக்காதான். பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் நினைச்சுக்கிறது, யாராவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்கன்னா பகவான் என்ன பண்றார், அங்க பாரு ஒருத்தன் கஷ்டப்படுறான் பாரு, நீ பாக்குறீன்னு அவனுக்கு பாத்தீங்கன்னா தயா பண்ணு, அவனுக்கு ஏதாவது கியூர் பண்ணு அப்படின்னு நம்மளை அனுப்புற. நம்ம கண்ணில் படுற மாதிரியே அனுப்புறார், நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. நீங்க பண்ணாம போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க பாத்தீங்கன்னா அசுரன் ஆயிடுவீங்க. எப்பெல்லாம் நீங்க கருணையோட பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளோட ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈர மனசு உங்களுக்கு உண்டாகுதோ, தயா பண்ணி தானம் பண்றீங்களோ, கருணையினால அவங்கள கியூர் பண்றீங்களோ, அப்பெல்லாம் நீங்க ஈஸ்வரன் ஆயிடுறீங்க. அப்ப பகவான் பாத்தீங்கன்னா கருணார்திர சுபாவத்வாத், பெரிய கருணாமூர்த்தி, ஈரமான இதயமுடையவர், இலகிய மனமுடையவர். அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா யத்வாத் பிரசன்னாத்மான்னு பேர். யத்வா அல்லது இன்னொரு மீனிங் இருக்கு, பிரசன்ன சுபாவக. பகவானோட அந்த அந்த கரணம் இருக்குல்ல, அது பிரசன்னமா இருக்கான். பிரசன்னமா இருக்குன்னா என்ன அர்த்தம் சுவாமி, நீங்க அடைய வேண்டிய விஷயத்த ஒண்ணு அடைஞ்சோன்னு, அப்பா அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நான் பூர்வசமுக்கு பார்த்திருக்கேன். முதல் கல்யாணம் பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஓடி ஆடி கல்யாணம் பண்றாங்க. அக்காவுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் முடியுது, 3 நாள் 4 நாள் ஃபங்க்ஷன். அப்பா 2 நிமிஷம் இல்ல, ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கும் போது அப்பா 6 மாசம் ப்ரிப்பரேஷன். அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா தங்களை வீடு தங்கவே இல்லை. டெய்லி எங்கேயா போயிடுவாங்க, போயிட்டு வருவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, பத்திரிக்கை வைக்கிறது, வாடகைக்கு பாத்தீங்கன்னா மண்டபத்தை பிடிக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போய் வைக்கணும், பத்திரிக்கை வைக்கிறது ஒரு பெரிய இது, இன்விடேஷன் வச்சு எல்லாத்தையும் கூப்பிடணும், முறையா கூப்பிடணும். எல்லாம் முடிஞ்சுதுச்சு. மார்னிங் கல்யாணம் முடிஞ்சதோ இல்லையோ, 3 நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. முடிஞ்சோட அப்படியே விஸ்ராந்தியா அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்தாங்க பாருங்க. அந்த ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்பா அப்படி மனசு பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னம். ஒரு வீடு கட்டி முடிக்கும் போது, அப்பா வீடு கட்டி முடிச்சு ஒரு கிரக பிரவேசம் பண்ற. கிரக பிரவேசம் பண்ணி முடிச்சோட அன்னைக்கு நைட்டு ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க. வெறும் தரையில படுத்து கிடப்போம். வீடு கட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதெல்லாம். வெறும் தரையில பெட்டு போடாம அந்த தரையிலேயே பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் கிரக பிரவேசம் எல்லாம் முடிச்சிடும். ராத்திரியில பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தரைய மேல இதை பார்த்துக்கிட்டு படுத்து கிடப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரசன்னமா. எப்ப தெரியுங்களா, எதெல்லாம் நம்ம அடையணும்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அதை அடைஞ்ச மாத்திரத்துல மனசு எப்படி ஆகுதுன்னா ஒரு பிரசன்னமா, ஒரு ஆனந்தத்தோட, ஒரு நிறைவோட இருக்குல்ல, அதுக்கு பேரு பிரசன்னம்னு பேரு. பகவான் பாத்தீங்கன்னா பிரசன்ன சுபாவக. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் சொல்றாரு. காருணிக்கக இத்தியர்த்தக. பிரசன்ன சுபாவம்னா பகவான் கருணாமூர்த்தியா இருக்கிறார், அதனால பிரசன்னமா இருக்கார். 2வது பாத்தீங்கன்னா அவாப்த சர்வ காமத்வாத், எல்லா காமங்களையும், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைந்தவரா இருக்கார். நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வஸ்துவை அடைஞ்சோன்னு நமக்கு பிரசன்னம் ஆகுது. வீடு கட்டுனா பிரசன்னம், ஒரு கல்யாணம் பண்ணா பிரசன்னம், ஒரு குழந்தை பிறந்தா பிரசன்னம், ஒரு வண்டி வாங்கினா பிரசன்னம். எதெல்லாம் அடைய நமக்கு பிரசன்னம் இருக்கு. பகவானுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்சதுனால அவர் நித்திய பிரசன்ன சொரூபமா இருக்கார். சதா பிரசன்னமாகவே அவர் இருக்கின்றார் அப்படின்னு ஆயிடுது. இதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா கருணா இருக்குல்ல, கருணாக்கும் பிரசன்னத்துக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? இன்னைக்கு காலையில கூட நான் சொல்லிட்டே இருக்கேன். தமம், தயா, தானம்.
எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தயா பண்றீங்களோ, எப்பவும் நான் வந்து வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்தையும் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது கஷ்டம் யாராவது பாத்தீங்கன்னா மனசு இலகுனீங்கன்னா ஈஸ்வரன் உங்களுக்குள்ளார வந்துட்டாருன்னு அர்த்தம். கர்ண கொடூரமா டைட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஈஸ்வரன் வரலன்னு அர்த்தம். ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னா அன்பா இருக்கார். ஈஸ்வரன் கருணையா இருக்கார், கருணாமூர்த்தி. அப்போ உங்க மனசுக்குள்ளார ஐயோ பாவம்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பகவான் உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். மனசுல வச்சு உங்க மனசுக்குள்ளார எதிர்க்க இருக்க ஜீவராசிகளை பார்த்து ஐயோ பாவமாச்சே, ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது ஈஸ்வர பாவம். சரி, ஈஸ்வர பாவம் வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும்? இமிடியட்டா தயாக்கு அப்புறம் தானம். எல்லாத்தையும் கியூர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 வார்த்தை கூட போதுமானது. ஒரு 10 ரூபாய் இருந்தா போதுமானது. ஒரு கைப்பிடி அரிசி போதுமானது. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து குரங்கு கொடுத்தா போதும். ஐயோ குரங்கு ரொம்ப இதா இருக்கே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்ன பண்றது? ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தா அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். கையில கிடைக்கலையா 4 அரிசியை கொண்டு வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்சி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடும். அந்த கருணா வந்துச்சு அப்படின்னா தயா வந்துடும். தயாக்கு அப்புறம் தானம் வந்துடும், ஈஸ்வர பாவம். சரி, இது வந்தா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயா வந்து தானம் பண்ணினீங்கன்னா மனசு பிரசன்னமாயிடும். நீங்க இனிமே அப்ளை பண்ணி பாருங்க. மனசு தெளியணும் அப்படின்னா தயா பண்ணிட்டு தானம் பண்ணிடணும். தயா பண்ணிட்டு தானம் பண்ணல அப்படின்னா மனசு வந்து பிரசன்னமாகிறது, ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் தயா பண்றீங்களோ அப்பெல்லாம் தானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜீவராசிகள் இடத்துல என்ன பண்ணுங்க? தயா பண்ணிக்கிட்டே இருங்க. யோக சூத்திரத்தை வச்சிருக்கல, மைத்ரி கருணாம் முதித உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாதக சித்த பிரசாதனம் இருக்கா? சித்த பிரசாதனம் 1வது பாதம் யோக சூத்திரத்துல 1வது பாதம் 33வது சூத்திரம் 1:33. சித்தம் எப்ப பிரசன்னமாகும்? கருணை, துக்கப்படுறவங்க இடத்துலலாம் கருணைப்பட்டு அவங்களுக்கு என்ன நீங்க பண்றீங்களோ அப்போ வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரிவடையும், தெளிவடையும். வேற எது பண்ணாலும் முடியாது. கருணாதான் ரொம்ப முக்கியமானது. ஆச்சா? இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரிய சொல்றாரு விஸ்வதிர்க். விஸ்வதிர்க்குனா என்ன சுவாமி? விஸ்வதிர்க்குனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, விஸ்வதிர்க்குனா விஸ்வம்னா இந்த ஜெகத்து, திருக்குனா என்ன அர்த்தம்? தாங்கிறது. இந்த விஸ்வத்தை எல்லாத்தையும் தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்ற விஸ்வம், விஸ்வம்னு சொல்லக்கூடிய ஜெகத்தை திருஷ்ணோதி, திருஷ்ணோதி இது விஸ்வதிற்கு. திருஷ்ணோத்தினா தாங்கிறதுனால, விஸ்வத்தை தாங்கிறதுனால, ஜெகத்தை தாங்கிறதுனால அவருக்கு பேரு விஸ்வதிருக்குன்னு பேரு. இந்த மொத்த உலகத்தை நம்ம தாங்கல சாமி. யாரு தாங்குறா? பகவான் தான் தாங்குற. நான் இல்லைன்னா இல்லை, இவர் இல்லை, நான் இல்லைன்னா அவர் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் இல்லைன்னாலும் இந்த உலகம் நடந்துகிட்டே இருக்கும். மன்னர்கள் மாறலாம், நைல் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். மார்க் அரேலியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, மன்னர்கள் மாறலாம், நைல் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். கங்கா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க தெரியாது. காவேரி வந்து போயிட்டே இருக்கு, எத்தனை ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தாங்க போனாங்க. அதே மாதிரி எல்லாம் காலம் என்ன பண்ணும்? நதி மாதிரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நீங்களும் நானும் இந்த ஜெகத்தை தாங்கல, அது மாதிரி ஒரு நினைப்பு வச்சோம், ஐயோ நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க இல்லைன்னா ரொம்ப சௌக்கியமா இருக்கும். மனசுல என்ன புரிஞ்சு? நம்ம இல்லைன்னா இந்த ஜெகத்து ரொம்ப சௌக்கியமா இருக்கும், நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம இந்த இருந்தாதான் இது தாங்குறோம்ல நினைச்சுக்காதீங்க. எந்த வீட்லயாவது பாருங்க, நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், என்னோட டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டேன். ரொம்ப லவ்வபிள் ஃபேமிலி, நல்ல 2 குழந்தைங்க, ஒரு டீச்சர். எனக்கு டியூஷன் டீச்சர், அவங்க டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரியமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. என்ன சோகம் தெரியுங்களா? வீட்டிலலாம் பேசிக்கிட்டாங்க, எங்க வீட்டிலலாம் பேசிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் பாவம், அவர் போயிட்டாரு, இவங்க கஷ்டப்பட போறாங்க, அப்படியாக போறாங்க, இப்படியாக போறாங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு வச்சிருக்காரு, பிளான் டி வச்சிருக்காரு. இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங், அந்த அவரோட போஸ்டிங் இந்த அம்மாவுக்கு கிடைச்சி போச்சு. 1 மாசம் அப்படியே டீச்சர் வந்து ஒன்றும் பண்ணல, அப்படியே சோகமா இருந்தாங்க. 2வது மாசம் லைட்டா மூவ் ஆனாங்க. 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பழைய சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரை நினைச்சு ஒரு போட்டோல மாலையை போட்டு அவ்வளவுதான். குடும்பம் நல்லபடியா போயிட்டே தான் இருக்கு. நின்று போச்சா அப்படின்னா, ஒருத்தர் நின்று போனதால நின்று போச்சா அப்படின்னா ஒண்ணு நிக்காது. ஒரு மண்ணாங்கட்டியும் இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னாலும் இது நடந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாங்கல சுவாமி, இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் தாங்குற. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாங்குறாரு. நம்ம எல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை, தெரிஞ்சுக்கணும். விஸ்வ திருக்கு. அதுக்கப்புறம் தாத்து சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிதிர்ஷா பிராகல்பியே அப்படின்னு ஒரு தாத்து. அதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். இந்த ஜெகத்தை தாங்கக்கூடிய சாமர்த்தியம் எது மூலமா தாங்குறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தாவும் சித்தாவும் ஞானம் அனந்தமாவும் பகவான் இருந்துகிட்டு என்ன பண்றார்? இந்த நாமரூப ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருந்துகிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கார். தங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்திக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி சட்டிப்பானைக்கெல்லாம் ஆதாரம் மண்ணு. அதே மாதிரி இந்த ஜெகத் எல்லாத்துக்கும் ஆதாரம் பகவான் ஆதாரமா இருக்கார், தாங்கிறவரா இருக்கார். அதுக்கப்புறம் விஸ்வ புக்குடா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வத்தை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவர். என்னது ஆச்சாரிய சொல்றார்? விஸ்வம் புங்தே புனக்தி. இந்த மொத்த விஸ்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ற காரணத்தினால என்ன சுவாமி போகம் பண்றாரா அப்படின்னா வெறும் பிரகாச மாத்திரம் போகம்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல, உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது என்ன மியூசிக்னு என்ன ராகம்னு கேட்டு சொல்லுங்க. இது சூடா இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்து சொல்லுங்க. நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம்ல. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது தான் போகம். போகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா சிங்க் ஆகிறது. சிங்க் ஆகுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சைத்தன்யத்தோட இந்த வஸ்து வந்து எப்பெல்லாம் சிங்க் ஆகுதோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் போகம் என்று பெயர். யோக சாஸ்திரத்துல வந்திருக்கு. போகத்துக்கு லட்சணம்லாம் பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யமானது இந்த ஜடத்தோட வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகுதோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் போகம் என்று பெயர். நம்ம அதை பார்த்தல்னு சொல்றோம். அதுக்காக தான் நம்ம சொல்றோம் தொட்டு பார்த்து சொல்லுங்க, கேட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குச்சு, கேட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குச்சு மியூசிக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அப்ப என்னன்னா சைத்தன்யம் விஷயங்களை பார்த்தல் தான் போகம் என்று சொல்லப்படுகிறது. பகவான் இது எல்லாத்தையும் போகம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்ல, நல்லா வந்து அந்த கரெக்டா அந்த நெய்வேத்திய பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான பாத்திரம். அந்த பாத்திரத்தை மூடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மூடியை திறந்து சாமிக்கு முன்னாடி காட்டுவோம். நானா என்ன பண்ணுவேன்? பூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு காட்டுவேன். எங்க ஓங்காரம் சாமி சொல்லுவார், என்னன்னு கேட்டா என்னப்பா பண்ற? இல்ல சாமி கொஞ்சம் நெய்வேத்தியம் பண்ற சாமி. பாவத்துக்கு இந்த குருக்கள்லாம் இருக்காங்கல்ல, குருக்கள்லாம் நல்லா ஊட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆகம சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்லா இதெல்லாம் பண்ணுவாங்க. வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பண்ணுவாங்க. வைதிகர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி திறப்பாங்க, பாத்துக்கோ சுவாமி அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்குங்க, அது இது மாதிரி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா பண்றாமே அப்படின்னு. வைதிகத்துல என்ன அப்படின்னு கேட்டா நல்ல தெளிவு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி பார்த்தாவே போகம் ஆயிடுச்சு. அதனால்தான் சுவாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் நெய்வேத்தியம், கோயில் பெரிய கோயில் எங்கேயா போனீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த வைத்திய கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அவமதிக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க சரியா ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்களே இவங்க பூஜாரிகள் அப்படின்னு. ஆக்சுவலா பூஜாரிகள் ட்ரீட் பண்றதுலாம் அதெல்லாம் இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தேவதையா எடுத்து அந்த மூடியை திறந்து காட்டிட்டு போவாங்க. திறந்து காட்டிட்டு போவாங்க. வேற எதுவும் அதிகம் இருக்கவே இருக்காது. ஆச்சமனம் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, தெளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வேக வேகமா மந்திரம் சொல்லி இப்படி தண்ணி. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா கண்ணுல, சுவாமியோட கண்ணுல இந்த பிரசாதத்தை காட்டுறது. பார்த்தலே போகம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த லைட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, என்னோட ரூம்ல இருக்க லைட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 3 பேர் உட்கார்ந்துருக்கோம். நானு, மாமா உட்கார்ந்துருக்காரு, நாத பிரம்மம். நாங்க பண்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது போகம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு பெமோகிரானேட் இருக்கு, எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கு நிறைய. இது எல்லாத்தையும் யாரு போகம் பண்றா? என்ன முதல் கொண்டு இங்க இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் வந்து என்ன பண்ணுது,
போகம் பண்ணிட்டு இருக்கு. போகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ற மாதிரி போகம் இல்ல, பார்த்தலே போகம். அப்ப அதனால இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா யாரு பாக்குறா? திரஷ்டா ரூபத்துல இருந்து பகவான் சைத்தன்ய சுரூபமா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார். அப்படி பிரகாசிக்கிறது மூலமாவே எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார்? போகம் பண்றான்னு சொல்றோம். விஸ்வ புக் அப்படின்னு பேர் அவருக்கு. ஆச்சரிய சொல்றார் விஸ்வம் புனக்தே. புனக்தி ரெண்டு அர்த்தம் வந்துருது பாத்தீங்கன்னா புக் அப்படின்னா புஜ்ஜி. புஜ்ஜி தாத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணு உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா போஷாக்கு பண்ணுதல்னு ஒரு அர்த்தம். அதனால பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றார் பாலயதி இதுவா, போஷாக்கு பண்றதுனால வளர்ப்பதனாலும். வளர்ப்ப சகனாபவது சகனவு புனக்து சொல்றோம்ல, அந்த புனக்துன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம். ஜக்கி வாசுதேவல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாப்பிடும் போது இந்த ஸ்லோகத்தை நிறைய ஆசிரமங்கள்ல சொல்றாங்க. ஆக்சுவலா நாங்க அதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். நிறைய இடத்துல சாப்பிடுறதுக்கு பிரதானம் அது சகனாபவத்து சகனவு புனக்து ஸ்லோகம் படிக்கிற காலத்துல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவையும் சிஷியனையும் பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு பாலயத்தின்ற அர்த்தத்துல வருது. உண்ணுதல் அப்படின்ற விவகாரத்துல அந்த தாத்துவோட அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சகனாபவத்து சகனவு புனக்துவ பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள்ல பண்றாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா வைதிகத்துல இருக்கிறவங்க சாப்பிடும் போது அந்த மந்திரத்தை சொல்வதில்லை. பாடம் படிக்கிற இடத்துல மட்டும்தான் இது மங்களாச்சரணமா முதல்ல சாந்தி மந்திரமா சகனாபவத்து சகனவு புனக்து சொல்றாங்க. அந்த புனக்து இருக்குல்ல, அந்த புனக்துக்கு அர்த்தம் ரெண்டு மீனிங். ஒண்ணு உண்ணுதல் அப்படின்னு சாப்பிடுறதுன்னு அர்த்தம், இன்னொன்னு வளர்க்கல்னு அர்த்தம். இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பிரம்ம வித்யா மூலமா நம்மளை வளர்க்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் ரெண்டுத்தையும் கொண்டு வர. இந்த மொத்த உலகத்தையும் அவர்தான் பிரகாச சுரூபமா இருந்து போகம் பண்றார். இந்த மொத்த உலகத்தையும் அவர்தான் சைத்தன்ய ரூபத்துல இருந்து வளர்க்கின்றார், போஷிக்கின்றார். ரெண்டுமே பகவான் பண்றதுனால அவருக்கு பேரு விஸ்வ புக்குன்னு பேரு. எங்க சுவாமி இருக்கு பக்கத்துல வேணா 13:22 போட்டுங்க. சங்கர பாஷ்யம் வரும்போது உங்களுக்கு நான் இப்ப சொன்ன மீனிங் எல்லாத்தையும் நான் எலாபரேட்டா 13வது அத்தியாயத்துல எப்படி பகவான் போக்தாவா இருப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன இருக்கு? உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ. பர்த்தான்றதுதான் பாத்தீங்கன்னா விஸ்வ திருக்குன்றதுக்கு மீனிங் பர்த்தா. 13:22 ஸ்லோகத்துல சொல்லுது உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா. பகவானுக்கு ரெண்டு பேர் அங்க பர்த்தான்னு பேர் சொல்லுது. பர்த்தான தாங்குபவர் இந்த உலகத்தை. அதான் விஸ்வ திருக்குன்னு சொல்லியாச்சு. விஸ்வ புக்குன்னா என்ன அர்த்தம்? போக்தா, இந்த உலகத்தை மொத்தமும் போகம் பண்றவர். அதான் இங்க சொல்லுது பர்த்தா போக்தா மகேஸ்வரக, அவர் தான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விபுஹு. விபுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபனசீலக விபுஹு, சர்வத்தையும் வியாபிச்சிருப்பவர். எப்படி சுவாமி வியாபிக்கிறார்? எப்படி பஞ்சு பாத்தீங்கன்னா கிளாத் ஃபுல்லா எப்படி வியாபிக்குது? ஒரு பஞ்சு டைரக்டா கிளாத்ல இருக்கா? பஞ்சு நூலாச்சு, ஸ்டெப்ஸ் வரணும், நூலு வீவிங் ஆச்சு, அதுக்கப்புறம் அது கிளாத்து. அந்த கிளாத்தை தான் வெட்டி வெட்டி எடுத்து பைஜாமா, சட்டை, பேண்ட்டு, ஜாக்கெட்டு அப்படின்னு விதவிதமான ட்ரெஸ்ஸா நம்ம மேக் பண்றோம். அப்ப பஞ்சு பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் போகுது. அதே மாதிரி சுத்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய பகவான் எப்படி சர்வத்தையும் வியாபிச்சிருக்காருன்னு கேட்டா என்ன பண்ணணும்? ஆச்சாரியார் சொல்றார் ஹிரண்ய கர்ப்பாதி ரூபேன. நான் சொல்லியிருக்கேன் பஞ்சுன்னு ஈஸ்வரன் பஞ்சு மாதிரி கான்சியஸ்னஸ். அவர் என்ன பண்றார்? ஹிரண்ய கர்ப்பர்னு வரும்போது சூத்திராத்மா, நூலுன்னு சொல்லிட்டோமா? சூத்திரம்னு என்னது? நூலு. சூத்திராத்மாவா முதல்ல நூலானார். அந்த பரமாத்மா உணர்வா இருக்கிறவர் பிராணரூபமா நூலானார். சூத்திராத்மாவா ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேரு சூத்திராத்மான்னு பேர். அந்த நூலா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார்? அவருக்கு மேலதான் இந்த விராட்ன்ற வீவிங் நடக்குது. அவர் தான் வீவிங் ஆன பிறகு கிளாத்ன்ற விராட் ரூபம் ஆயிட்டார். இந்த மொத்த ஜெகத்தாயிட்டார் விராட்டு. அந்த விராட்டுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அநேக ட்ரெஸ் மாதிரி, ஒரு கிளாத்துக்கு மேல அநேக ட்ரெஸ் உண்டாகிற மாதிரி அந்த விராட்டுக்குள்ளதான் நானு நீங்க எல்லாம், இந்த மலை செடி கொடி மரம் எல்லாம்
தனித்தனியா ட்ரெஸ் மாதிரி ஆச்சு, வேற வேற பேரு நாமம் எல்லாம் உண்டாச்சு. ஒரே கிளாத்து என்ன ஆயிடுச்சு, கிளாத்துன்றது அநேக ட்ரெஸ்ன்ற பேர் எடுத்துருச்சு. பேண்ட், சட்டை, பைஜாமா, குர்தா அப்படின்னு நிறைய பேர் எடுத்துச்சு. அதே மாதிரி விராட்டு தான் என்னாச்சுன்னா அநேக நாம ரூபங்கள் அந்த ஜெகத்தா இருக்கு. அப்ப எப்படி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு ட்ரெஸ் ஃபுல்லா வியாபிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பரா விராட்டா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமா வியாபிச்சிருக்கார். அப்ப கணுலயம் பகவான் என்னவா இருக்கார், வியாபிச்சிருக்கார். அதுதான் இங்க சொல்றார் ஹிரண்ய கர்ப்பாதி ரூபேன. ஹிரண்ய கர்ப்பர் முதலிய ரூபத்துல பாத்தீங்கன்னா விவிதம் பவதி இதி விபுகு. விவிதம் பவத்தின விதவிதமாக ஆனார். ஃபர்ஸ்ட் ஹிரண்ய கர்ப்பரானார், மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனானார். ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரானார். ஹிரண்ய கர்ப்பர் விராட்டானார். விராட்டுல விதவிதமான ரூபங்கள், இந்த மொத்த ஜெகத்தாவும் பகவான் ஆனார். விவிதம் பவதி, விதவிதமாக ஆனார். அதனால அவருக்கு பேரு விபுகுன்னு பேரு. ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கிறார் முண்டக்கத்துல, நித்தியம் விபும். அவர் பாத்தீங்கன்னா நித்தியமானவரா இருக்கார், எல்லாத்தையும் வியாபிச்சவரா விபுவா இருக்கார் அப்படின்னு முடியும். இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண. இது எல்லாம் பாவிக்கிறதுக்கான விஷயம். ஒவ்வொன்றத்தையா எடுத்துக்கிட்டு ஈஸ்வரனை கோயிலுக்கு தான் போய் பார்க்கணும்ன்றதெல்லாம் இல்லை. கோயிலுக்கும் போகணும், சதா எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருக்குனா பாத்தீங்கன்னா திருக்குனா பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்குல்ல, நிதிருஷ் அப்படின்ற தாத்துக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்குல்ல, என்னது மீனிங் பாருங்க. அதுக்கு என்ன போட்டிருக்கு, தாங்குபவர். தாரண போஷண யோகோன்னு ஒரு தாத்து, பிராகல்பியன சாமர்த்தியம்னு ஒரு தாத்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா தாங்கிறது அப்படின்னு அர்த்தம். விஸ்வ திருக்கு அப்படின்னா விஸ்வத்தை தாங்குபவர், விஸ்வத்தை போஷிக்கின்றவர். இந்த மொத்த ஜகத்தையும் பாத்தீங்கன்னா பகவான் தான் தாங்குறார், பகவான் தான் வளர்க்கின்றார், போஷிக்கின்றார். சரியா? ஹரிவா.